ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் மைதா சேர்த்துக்கலாம். இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற கட்டி ஏதாவது இருந்தால் கூட நம்ம சரி பண்ணிக்க முடியும். கூடவே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து சளிச்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிருக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்க்கணும் அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க. பாலில் நீங்கள் லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா அதை பீட் பண்ணிடுங்க. சுகரையும் தயிரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூடவே எண்ணெய் இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ண அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதை இப்போ இது கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதனால தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோம். ஃபஸ்ட்டில் ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கு. இப்போ ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கு. டோட்டலாக 1/4 கப் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் பேனில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேனில் நல்லா வெண்ணெய் தடவிக்கோங்க. இல்லை எண்ணெய் தடவிட்டு அதில் லைட்டாக மைதா போட்டு நல்லா ஒரு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரும். அதில் இப்போ நம்ம கேக் பேட்டரை சேர்த்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு மாவு நல்லா செட் ஆயிரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை நல்லா சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனை நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு 45லேருந்து 55 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே குக் பண்ண போகிறோம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கவர் பண்ணி வைங்க. இப்போ நல்லா அது குக் ஆனதும் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதும் அதில் தேன் சேர்த்துக்க போகிறோம். தேன் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கேப்பில் நல்லா நமக்கு கேக் ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஆறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு குச்சி ஸ்டிக்கை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கோங்க.
இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹனி சிரப் ரெடி பண்ணுங்களா, அதை வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டோன்னா நம்ம கேக்கு உள்ளெல்லாம் வந்து நல்லா அந்த சிரப்பு வந்து நல்லா போகும். அப்போ உங்களுக்கு நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் கேக் வந்து. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப் இருக்கு இல்லைங்களா, அதை இது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஈவனாக நல்லா போட்டு விட்ருங்க எல்லாத்துலேயும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் ஜாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஜாம் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரூட் ஜாம் கடையில் கிடைக்கிது, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கிடைக்கலைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃப்ரூட் உங்களுக்கு பிடிச்ச ஜாம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா நம்ம அடுப்பில் வச்சு கிளறும்போது நல்லா லிக்யூடாக ஆயிரும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதும் அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து அதில் வந்து கார்னிஷ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா வந்து கட்டியாயிரும் திரும்ப. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராகிரும். கலரும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிடுங்க. அதை நல்லா சைட்லலாம் பண்ணலாம். நான் சைட்லலாம் பண்ணல, மேலே மட்டும் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இது மேலேவே வந்து இப்போனா தேங்காய் வந்து நல்லா துருவி அதை கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது நல்லா உதிரியாக உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடும். அப்போது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது மேலே போட்டுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளோட ஹனி கேக் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது மேலே வந்து நீங்கள் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்றைக்கி நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.